ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நாம் டேபிள் ரோஸ் எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். எம்டி கண்டெய்னரில் 4 ஓட்டை போட்டு வச்சுருக்கிறேன். எக்ஸ்ட்ரா வாட்டர் இருந்தால் அது ட்ரெயின் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 4 ஓட்டையை போட்டு கொஞ்சோண்டு மாட்டு சாணம், மக்கிய மாட்டு சாணமும் அப்புறம் மண்ணும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் தனியாக வச்சுருக்கிறேன். இப்போ அந்த மக்கிய மாட்டு சாணத்தையும் அந்த மண்ணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் எல்லா தலைகளோட அந்த மண்ணையும் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் ஃபில் பண்ணுறேன். அதில் எக்ஸ்ட்ரா அந்த கல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுறணும். பாருங்கள், நல்லா மக்கிய மாட்டுச்சாணம். அதை அப்படியே லெவல் பண்ணிவிட்டு ஆனால் வளர்க்குறதுல ரொம்ப ஈஸியாக நம்ம கட்டிங்ஸ் மூலயமா வளர்க்கக்கூடியது டேபிள் ரோஸ் ஈஸியாக வளர்க்கலாம். பிடிச்ச கலர்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம ஈஸியாக வளர்த்து அழகு பார்க்கலாம். அது ஒவ்வொரு தடவையும் அந்த டேபிள் ரோஸ் நம்ம பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதில் நிறைய நம்ம தண்ணி ஊற்றணும். ஏன்னா அந்த மண் வர மண்ணாக இருக்குது. அதனால் நிறைய தண்ணி ஊற்றி அதை நல்லா குளிர்விச்சுக்கணும். குளிர்விச்சுட்டு நல்லா ஃபுல்லாக நல்லாவே சலுமாக தண்ணி கொடுக்கணும். அப்போ அந்த மண் பூரா நல்லா அடி எறுதி போய் நல்லா ஈரமாயிக்கும். ஏன்னா வெயில் காலம், நம்ம டக்குன்னு நடும்போது என்ன ஆயிரும் அப்படின்னாக்கும் அதோட தண்டு பகுதி அழுகி போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் நாம் நல்லா குளிர் ஆக்கிக்கிட்டு அந்த மண் நல்லா ஈரப்பதம் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம நட்டு வச்சா நல்லா வளரும். இதுக்கு பெருசாக நம்ம எந்த உரம் அது இதுன்னு பூச்சி தாக்குதல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஈஸியாக வளரும். எல்லார் வீட்டில் எல்லா கிளைமேட்லேயுமே வளரும். எல்லா இடத்துலையுமே இது வளரக்கூடியது. இப்போ நம்ம அந்த இது எல்லோ கலரு கட்டிங்ஸு. நம்ம எல்லோ கலரில் இருக்கிற அந்த டேபிள் ரோஸ் தான் நான் அன்றைக்கி நட போகிறேன். ஒரு தான் எடுத்து அதை சுற்றி வர நட்டுட்டு வந்துடலாம். அப்படியே இது பூக்கும்போது அப்படியே ரொம்ப திக்கு எல்லோவாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாகவும் இல்லாமல் மீடியம் கலர்லேயே இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி சின்ன சின்ன அந்த டேபிள்ஸ் ரோஸ் கட்டிங்ஸ் வாங்கிட்டு வீட்டில் வளர்த்து பாருங்கள். அதை பார்க்கும்போது வீட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு மன நிறைவாக இருக்கும். அப்படி இது ஈஸியாக வளர்ந்துடும். எப்படி நட்டாலுமே பெருசாக நம்ம உரம் மருந்து அப்படி எதுவுமே கொடுக்க வேணாம். ஈஸியாக வளரக்கூடியது. இது பாருங்கள், அந்த எல்லோ கலர் தெரியணுங்கிறதுக்காக ஒரு எல்லோ கலரில் பூவோடு இருக்கிறத அதில் நட்டு வைக்கிறேன். இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம கொஞ்சம் தண்ணியை அது மேலே தெளித்து வச்சுக்கணும். ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் தண்ணியெல்லாம் இப்போ கீழே ட்ரெயின் ஆயிடுச்சு. மேற்கொண்டு நம்ம கொஞ்சம் தண்ணியை தெளித்து நட்டோம்ல, அதனால் வேண்டி கொஞ்சோண்டு தண்ணியை தெளித்து வச்சுக்கணும். ஈரப்பதம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணால் போதும். நல்லா. தேங்க்யூ.